இது யாரடி திம்பா? ஒரு நாய் திங்குமா? ஏண்டி இதத்தான் இவளுங்க பெரிய விருந்துன்னு அழைச்சி தலவாழை இலை போட்டு பரிமாறாளுங்களா? ராத்திரில நேக்கு தூக்கம் வரதில்ல, இப்பவாவது தூங்கலான்னு பார்த்தா ஈயத்த காய்ச்சி காதுல ஊத்துன மாதிரி கத்தின் இருக்கேளே. போரும் போரும் பாடினது. எழுந்து போங்கோ. யாரும் எங்கேயும் போக வேண்டாம். கோபம் ஆத்திரம் பொறாமைலாம் உங்க வயசுக்கு நல்லது இல்ல. காசை கொட்டினா அள்ளிடலாம், வார்த்தையை கொட்டினா அள்ள முடியாது. நீங்க இப்படி மனசு கல்லாக்கிண்டு பேசுறது உங்களுக்கு வேணா பொழுதுபோக்கா ஈஸியா இருக்கலாம். ஆனா கேக்குறவங்களுக்கு மானக்கேடா இருக்கு. அதை விட ரொம்ப ரொம்ப வேதனையா இருக்கு மாமி. நாளையில இருந்து நான் நம்ம மாத்துல பாட்டு கிளாஸ் எடுக்க போறேம்மா. சபாஷ் ஸ்னேகா, சபாஷ். நீ சொன்ன மாதிரி அந்த கலைவாணி, அந்த சரஸ்வதி உன் நாக்குல குடி இருக்கிறத மறந்தே போயிட்டோம். அதனாலதான் நம்ம வீட்டுக்கு கஷ்டத்து மேல கஷ்டம் வருது. கல்வியா செல்வமா வீரமானா கல்விதான் ஃபர்ஸ்ட், மத்ததெல்லாம் நெக்ஸ்ட். நீ சொன்ன மாதிரி பாட்டு கிளாஸா ஆரம்பி. உன் பாட்டோட மகிமையில அந்த கலைவாணியே மயங்கி இந்த உலகத்தை திரும்பி பார்க்க வைப்பா. ரொம்ப தேங்க்ஸ் பாட்டி. என்னது இது? கதைய முடிச்சுண்டு பொண்ணை குட்டிண்டு ஊருக்கு போலான்னு பார்த்தா இப்ப என்னமோ பாட்டு கச்சேரின்னு புது கதையை ஆரம்பிக்கிறாளே. என்ன பாட்டு? அப்படி என்ன பாடிட போறா? பாக்கறேன். என்ன அதுக்குள்ள வெளில கிளம்பிட்டு இருக்க மாதிரி தெரியுது? ஆஃபீஸ் கிளம்பிட்டு இருக்கேன். ஆஃபீஸுக்கா? எப்போ லேட்டு தானே போவேன், இன்னைக்கு என்ன சீக்கிரம்? காலையில இருந்து வீட்டுல கரண்ட் இல்ல, மனுஷனால இருக்க முடியல. இதுல ஃபேன் வேற இல்ல, எப்படி இருக்கிறது? அதான் ஆஃபீஸ் கிளம்பிட்டேன். நான் வேற காரணமா என்னமோ நினைச்சேன். என்ன காரணம்? அதெல்லாம் வேற ஒண்ணும் இல்ல தம்பி. ராத்திரி பூராவும் தலைவலின்னு மல்லிகா கிட்ட புலம்பிட்டு இருந்தீங்கல்ல, ஒருவேளை டாக்டர் கிட்ட போறீங்களோன்னு என் பையன் அவளை லட்சணமா கேக்குறான். தம்பி, தயவு செஞ்சு தப்பா நினைக்காதீங்க. என்ன? நீங்க தப்பா நினைச்சாலும் பரவாயில்லன்னு தான் இத கேக்குறேன் தம்பி. நீங்க எப்படிப்பட்ட இடத்துல வாழ்ந்தவரு, எப்படிலாம் இருந்தவரு, இப்படி ஒரு புறா கூண்டுல இருக்கிறது நல்லாவா இருக்கு? என்ன சொல்ல வரீங்க? இங்க இருந்து உடனே போயிடுங்கன்னு சொல்றீங்களா? அப்படியும் சொல்ல தம்பி. நீங்க வசதியா தங்கறதுக்கு நாம வேறொரு இடம் பார்க்கலாம் தோணுச்சு, அதான். சரி, அப்படின்னா ஆபீஸ் பக்கத்திலே கூடிய சீக்கிரத்துல ஒரு பிளாட் பாருங்க. என்ன தம்பி பிளாட்டா? போங்க நீங்க. உங்க முன்னாடி நின்னு உங்ககிட்ட கை நீட்டி சம்பளம் வாங்குற அவங்களும் அதே பிளாட்ல தான் இருக்காங்க. அவங்களும் நீங்களும் ஒண்ணா? தம்பி, மல்லிகாவோட நீங்க வாழ வேண்டிய இடமே வேற. அரண்மனை மாதிரி ஒரு தனி வீட்டை வாங்கிட்டு சொகுசா வாழாம என்ன தம்பி பிளாட் அது இதுன்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. போங்க. பங்களா வாங்கலாம், ஆனா இப்ப முடியாது. என்கிட்ட அவ்வளவு பணம் இல்ல. என்ன மகேஷ், உன்கிட்ட பணம் இல்லைன்னா உலக வங்கியிலே பணம் இல்லைன்னு அர்த்தம். உன் கம்பெனி டர்ன் ஓவர் தான் எங்களுக்கு தெரியுமே. இவ்வளோ லாபம் பார்க்குற கம்பெனியில் பணம் இல்லைன்னா அது நம்புற மாதிரியா இருக்கு? நீ சொல்றது வாஸ்தவம் தான். என்னோட கம்பெனி பெரிய கம்பெனி, மார்பிள்ஸ் பிசினஸ் நல்லா போகுது, ஷேர் பிசினஸ் நல்லா போகுது. ஆனா குடவுன்ல ஒரு 6 கோடி ரூபாய்க்கு கூட்ஸ் அப்படியே இருக்கு. அதை வித்தாதான் என்னால வேற எதை பத்தி யோசிக்க முடியும். என்னது 6 கோடியா? ஐயோ 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 ஐயோ, என்ன தம்பி நீங்க இவ்வளோத்தையும் வச்சுக்கிட்டு பேசாம இருக்கீங்களே. இந்த பாருங்க, அவ்வளோத்தையும் வித்துட்டு பணமாக்கிடுங்க. நீங்க நினைக்கிற மாதிரி அது சாதாரண விஷயம் இல்ல. அது பிசினஸ்ல நிறைய ஃபார்மாலிட்டிஸ், அப்புறம் அதெல்லாம் உங்களுக்கு புரியாது. நான் ஆபீஸ் கிளம்புறேன். அப்புறம் தம்பி, வீடு வாங்கணும்னு சொன்னமே, அது எப்போ வச்சுக்கலாம்? உங்களுக்கு இப்ப தோணி இருக்கு, உங்களுக்கு தோண மாதிரி எனக்கு எப்ப தோணுதோ அப்ப வாங்கிக்கலாம். என்னடா இது இப்படி சொல்லிட்டு போறான்? அவன் என்ன சொன்னா உனக்கு என்னம்மா? அவன் சொல்றதானே இங்க நடக்குது. அம்மா, அவனை நம்ம வழிக்கு கொண்டு வரது ஒரு விஷயமே இல்ல. அவசரப்படாம கொஞ்சம் வெயிட் பண்ணு. அம்மா, என்னடா நீ? ஐயோ, என்னையா திடுதுப்புன்னு வந்து நிக்கிற? மகேஷ் உன்னை பார்த்தாரா? பார்க்கலாமா? அப்படியே ஒரு பார்த்தாதான் என்னம்மா, உங்களால சமாளிக்க முடியாதா என்ன? யோ வாயா, வாயா, உட்காரியா. ஆமா, நான் சொன்ன விஷயம் என்னாச்சு? எல்லாம் ரெடிங்க.
நீங்க ஆசைப்பட்ட மாதிரியே ஒரு வீட்டை விலை பேசி வச்சுட்டேன். ஈஸியா ரோட்ல நல்லா காத்து வர்ற மாதிரி கிழக்கு பார்த்த வீடு, வீட்டை சுத்தி தோட்டம், தோட்டம் முழுக்க மரம்மா. ஆமா, என்ன விலை சொல்றாங்க? அவங்க 4 கோடி சொல்றாங்க சார். கொஞ்சம் உட்காந்து பேசினா 3.5 கோடிக்கு முடிக்கலாம் சார். என்ன சார், ஓகே பண்ணிடலாமா? முடிச்சிரு. நல்ல நாளை பார்த்து ரிஜிஸ்ட்ரேஷன் வச்சுக்கலாம். கொஞ்சம் ரேட்டை மட்டும் கம்மி பண்ணு. அப்ப சரிங்க, நான் போய் பேசி நல்ல தகவலா சொல்றேன். நான் வர்றேம்மா. வாங்க. வர்றேன் சார். ஏண்டா, என்னடா இது? இவங்கிட்ட பேசுனதெல்லாம் நிஜம்தானா? ஏன், உனக்கு என் மேல் நம்பிக்கை இல்லையா? இல்லை என்னால் முடியாதுன்னு பயப்படுறியா? பயம்லாம் ஒன்றும் இல்லைடா. ஆனால் இந்த மகேஷ் நம்ப முடியாதே. அவன் வேற மாதிரில பேசிட்டு போயிருக்கான். அம்மா, அவ இப்போ பேசுனது நம்பித்தாம்மா நான் இந்த முடிவுக்கே வந்திருக்கேன். என்ன சொல்ற? அம்மா, அவ என்ன சொன்னாங்கிறத அதுக்குள்ளே நீ மறந்துட்டியா? மறக்கிறதா? ஏண்டா, அவன் தான் பணம் இல்லை அது இல்லைன்னு இப்படி சொல்லிட்டு போறான். அம்மா, அவன் சொன்ன தேவையில்லாத விஷயத்தை தான் நீ ஞாபகம் வச்சிருக்க. அவன் ஒரு முக்கியமான விஷயம் சொன்னானே, அதை மறந்துட்டியா? என்னதுடா? ஏம்மா, இப்போ தானம்மா 6 கோடி ரூபாய்க்கு சரக்கு இருக்குன்னு அவன் சொன்னான். அதை வச்சுத்தாம்மா புரோக்கர் சொன்ன பங்களாவை நான் வாங்க போகிறேன். ஏண்டா, அதுக்கு இவன் ஒத்துக்கணுமே? அவன் என்ன சொல்கிறது? நான் ஒத்துக்க வைக்கிறேன். பார்க்கத்தானம்மா போகிறேன். ஏம்மா, இவனையே கவுத்து நமக்கு இவன் கம்பெனியை கவுக்கிறதா கஷ்டம்? குட் மார்னிங் மேடம். மார்னிங் மேடம். குட் மார்னிங். குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங். குட் மார்னிங். எங்க அவரு இன்னைக்கு ஆபீஸ்க்கு வரலையா? வந்திருக்காரு மேடம். மும்பைல இருந்து கிளைண்ட்ஸ் வந்திருக்காங்க. கான்ஃபரன்ஸ் ஹால்ல பேசிட்டு இருக்காரு. சார், மேடம் வந்திருக்காங்க. சாரை கேட்டாங்க. சரி சரி, நீங்க போங்க, நான் பார்த்து. ஓகே சார். மேனேஜர் சார், கொஞ்சம் இங்க வாங்க. சுறுசுறுப்பா வாங்க சார், கூப்பிட்டு இருக்கேன்ல. அவங்கள யாரு? நம்ம ஆபீஸ்ல அவங்களுக்கு என்ன வேலை? நீங்க எங்கிட்ட கேட்ட மாதிரி சார்கிட்டே அவங்ககிட்டயே நான் கேட்க முடியுமா மேடம்? என்ன சார் பதில் இது? உங்களால எதுக்கு மேனேஜர் இந்த ஆபீஸ்ல வச்சிருக்கோம்? இந்த மாதிரி விஷயத்துல ஆரம்பத்திலே கட் பண்ணணும் தானே? உங்களால முடியலன்னு என்கிட்ட சொல்லிருக்க கூடாதா? கம்பெனி போற போக்கே சரியில்லை மேடம். நடந்த தப்பையெல்லாம் சார்கிட்ட சொல்லி சரி பண்ணலான்னு பார்த்தா சாரே சரியில்லைங்கிறப்ப அந்த எண்ணமே கைவிட்டு போச்சு மேடம். இவங்களுக்கு என்ன தகுதி இருக்குன்னு இந்த கம்பெனி மேட்டர்ல தலையிடுறாங்கன்னு தெரியல. சார் இதை கண்டுக்கிறது இல்லை. இப்படியே இதே நிலைமை நீடிச்சா கம்பெனி இழுத்து மூட வேண்டியதான். சார், நீங்களே இப்படி பேசினா எப்படி சார்? இழுத்து மூடுறதுக்கு இத்தனை வருஷமா இந்த கம்பெனியை கஷ்டப்பட்டு வளர்த்துருக்கோம். மன்னிச்சிருங்க மேடம். சரி, போங்க, போய் வேலையை பாருங்க. ஹலோ, எந்த வேலையை போய் பார்க்க போறீங்க? மேடம், ஐயோ, நீங்க எதுவும் பேசாதீங்க. அதான் உங்க விசுவாசத்தை நான் இப்ப பார்த்தேனே. மூட போற கம்பெனில உங்களுக்கு என்ன சார் வேலை இருக்க போகுது? உங்களுக்கு எங்க வசதியா இருக்கோ நீங்க அங்க போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இனிமே இங்க வேலை இல்லை. மேடம், என்ன வேலையில இருந்து தூக்குறதுக்கு நீங்க யாரு? உங்க இஷ்டத்துக்கு எது வேணாலும் செய்யலாம்னு நினைக்கிறீங்களா? நான் சார்கிட்ட பேசிக்கிறேன். மல்லிகா, உள்ள எவ்வளவு இம்பார்ட்டன்டான மீட்டிங் போயிட்டு இருக்கு. நீ எதுக்கு இங்க வந்த? புதுசா ஏதாவது பிரச்சனை பண்ண வந்திருக்கியா? நீ எந்த பிரச்சனை பண்ண வந்திருந்தாலும் சரி, எனக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் மீட்டிங் இருக்கு. அதை முடிச்சுட்டு அப்புறமா வீட்டில் பேசிக்கலாம். மல்லிகா, நீ வா போலாம். சார், ஒரு நிமிஷம். என்ன சார், நான் இங்க எத்தனை வருஷமா வேலை செய்யறேங்கிறது உங்களுக்கே தெரியும். இந்த கம்பெனியோட வளர்ச்சிக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேங்கிறதும் இங்குள்ள அத்தனை பேருக்கும் தெரியும். உங்க அப்பா இருந்திருந்தா எனக்கு இப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்குமா சார்? சார், உங்களுக்கு என்னாச்சு? என்னென்னமோ பேசிட்டு இருக்கீங்க. இவ்வளவு வருஷமா இந்த கம்பெனில மேனேஜரா வேலை பார்த்த இவர நேத்து வந்த இவ வெளியில போ சொல்றா. இவர வெளியில போ சொல்ல இவ யாரு? அத கேட்க நீ யாரு? ரோஜா, நீ என்னோட மனைவினா அது வீட்ல. அங்கதான் நீ எது வேணாலும் பேசலாம், என்ன முடிவு வேணாலும் எடுக்கலாம். ஆனா இது ஆபீஸ். இங்க நிர்வாகம் பண்ண நான் சில பேர்த்த அப்பாயிண்ட் பண்ணிருக்கேன். அவங்க எடுக்கிற முடிவு தான்
இறுதியான முடிவு. இங்க பாருங்க சார், உங்க பிரச்சனையை பேசிட்டு இருக்கிறதுக்கு எனக்கு இப்ப நேரம் இல்ல. எனக்கு இம்பார்ட்டன்டான மீட்டிங் இருக்கு. மல்லிகா எடுத்த முடிவு நான் எடுத்த முடிவு மாதிரி. நல்லா எல்லார் காதுலயும் விழற மாதிரி சொல்லுங்க மகேஷ். ஹலோ, நீங்க போலாம். உங்க டெர்மினேஷன் ஆர்டர் உங்க வீடு தேடி வரும். அவுட். ஏய், நீ சொல்றதுக்கெல்லாம் அவர் தலையாட்டிட்டு இருக்காருன்னு ரொம்ப ஆடாத. எப்பவும் நேரம் ஒரே மாதிரி இருக்காது. இப்படி அநியாயமா உங்க வயிற்றுச்சல கொட்டிட்டு நீ இப்படி பாவத்தை சம்பாதிச்சுக்கிறியே. ரோஜா, இப்ப நீ பேசாம வீட்டுக்கு போறியா இல்லையா? மல்லிகா, நீ வா. இவ இப்படிதான் ஏதாவது பேசிக்கிட்டே இருப்பா. இங்க பாருங்க, ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு கடைசியில மனுஷனை கடிக்கிற நிலைமைக்கு வந்துட்டா. இதே உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. ச்சே, அவ சொல்றதுக்கெல்லாம் தலையாட்டிட்டு இருக்கீங்க. இது கொஞ்சம் கூட நல்லதுக்கு இல்ல மகேஷ். இதே நிலைமை நீடிச்சதுன்னா கூடி சீக்கிரம் நீங்க நடு தெருவுக்கு வந்துருவீங்க. இந்த கம்பெனி இழுத்து மூட வேண்டிய நிலைமை வந்துரும். நான் சொல்றது புரிஞ்சுக்கோங்க மகேஷ். ரோஜா, கடைசியா சொல்றேன், மரியாதை இங்க எந்த பிரச்சனையும் பண்ணாம போயிடு. இல்ல உன் கழுத்தை பிடிச்சு நான் வெளியில தள்ளிடுவேன். மகேஷ், இவகிட்ட உங்களுக்கு என்ன பேச்சு? நீங்க மீட்டிங் போங்க. ஹலோ, உன்னை கழுத்தை பிடிச்சு வெளியில தள்ளுவாராம் உன் புருஷன். அவரை வச்சு இப்போ உன் ஆபீஸ்ல இருந்தா வெளியில துரத்திருக்கேன். இன்னும் கொஞ்ச நாள்ல நீ இருக்கிற வீட்ல இருந்து உன்னை துரத்துறேன். ஞாபகத்துல வச்சுக்கோ. இப்ப எழுது என்ன பிரயோஜனம்? இதுதான் நடக்கணும். எல்லா விஷயத்தையுமே அனலைஸ் பண்றவங்க நீங்க. இதுலயும் அப்படிதான். அங்க போனா என்ன நடக்கும்னு கண்டிப்பா உங்களுக்கே தெரியும். தெரிஞ்சிருந்தும் எதுக்கு தேவையில்லாம போய் அவமானப்பட்டு வரீங்க? நான் மகேஷ் முழுசா நம்பினேன். ஆனா அவரும் அந்த மல்லிகா கூட சேர்ந்துட்டு என்ன இப்படி அவமானப்படுத்துவாரு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. மகேஷ் இப்ப அவங்க பிடியில மாட்டிக்கிட்டு இருக்காரு. அவங்க அவரை விடாம வச்சிருக்கிறதுக்கான காரணமே கம்பெனி பொறுப்பெல்லாம் அவர்கிட்ட இருக்குங்கிறதுனாலதான். அவங்க நினைச்சது எதுவுமே நடக்க கூடாது சார். எரியறத புடுங்கினா கொதிக்கிறது அடங்கும். அதே மாதிரி அவங்க எதை நினைச்சு இப்படி பண்றாங்களோ அது அவங்களுக்கு கிடைக்கவே கூடாது. இதுக்கெல்லாம் ஒரே வழி, உங்க மாமனார் வெளியே வரணும். கம்பெனி பொறுப்பெல்லாம் அவரே ஏத்துக்கணும். அதை விட்டா வேற வழி இல்லைங்க. அவர் தான் பாக்குறதுக்கே அனுமதி கொடுக்க மாட்டேங்கிறாரே. என்ன செய்யறது? எல்லாரோட முடிவுகளுக்கும் கண்டிப்பா ஒரு மாற்றம் தேவைப்படும். போன தடவை நீங்க போய் அவரை பார்க்காம திரும்பி வந்தீங்க இல்லையா? அது அவர் மனசுல கண்டிப்பா ஒரு உறுத்தலை ஏற்படுத்தியிருக்கும். இப்ப நீங்க போங்க, கண்டிப்பா உங்களை மீட் பண்ண சம்மதிப்பாரு. ஒருவேளை அவர் இன்னும் பிடிவாதமா இருந்தா கூட பரவாயில்ல. நான் சொன்ன மாதிரி ஒரு லெட்டர் எழுதி எடுத்துட்டு போங்க. உங்களை பார்க்க மாட்டேன்னு அவர் சொன்னா இந்த லெட்டர் ஒரு கையில கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு வந்துகிட்டே இருங்க. அந்த லெட்டருக்கு அவர் மதிப்பு கொடுப்பாருன்னு நீங்க நினைக்கிறீங்களா? கண்டிப்பா. ஏன்னா அந்த லெட்டர் உங்களோடது. உங்க மேல எந்த அளவுக்கு அன்பு வச்சிருக்காரோ அந்த அளவுக்கு இந்த லெட்டருக்கும் மதிப்பு கொடுப்பாரு. சரிங்க சார், லெட்டர்ல என்ன எழுதணும்னு சொல்லுங்க. வாங்க வாங்க. ஏமா குழந்தை இப்படி அழுது? தெரியலம்மா, தூக்கம் வந்துருச்சு போல இருக்கு. பசியா இருந்தாலும் இருக்கும். ஃபீடிங் பாட்டில்ல பால் இருக்கு. சரிங்கம்மா. கொடுங்க. நான் சொல்ற மாதிரி எழுதுங்க. இப்ப நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் ஒரே ஒரு விஷயம்தான். மகேஷ் கம்பெனில எந்தவித பிசினஸ் டீலிங்கும் பண்ணக்கூடாது. அவர் கையால ஒரு செக் கூட இஷ்யூ ஆகக்கூடாது. எந்தவித டாக்குமெண்ட்டும் சைன் ஆகக்கூடாது. இதெல்லாம் நடக்கணும்னா மிஸ்டர் ராஜசேகர் கண்டிப்பா வெளியே வரணும். அதுக்கு நீங்க தாங்க முயற்சி பண்ணணும். மகேஷ் மறுபடியும் இங்க வரணும். இங்க இருக்கிற எல்லா பிரச்சனையும் தீரணும். அதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன் சார். அப்ப நான் சொல்ற மாதிரி ஃபர்ஸ்ட் லெட்டர் எழுதுங்க. ஏமா குழந்தை அழுதுட்டே இருக்கா? தெரியலம்மா. சரி, கொஞ்ச நேரம் வெளியில காத்து வாங்க. சரி. சார், இதையெல்லாம் நம்பி மாமா வருவாரா? நம்ம ஒன்றும் பொய் சொல்லலையே. இதெல்லாம் அங்கே நடக்கிற விஷயம் தானே. நீங்க வேணா பாருங்க. அவர் அந்த லெட்டரை படிச்ச உடனே அவர் வீட்டுக்கு வரணும்னு துடியா துடிப்பாரு. அதுக்கப்புறம் அவர் ஜாமீன் எடுக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. சரிங்க சார். ஐயோ, என்னது இது? ச்சே.
பகவானே பகவானே சனியனே 2-3 நாளா இவ அடிக்கிற கூத்து சகிக்கல. தூங்க விடுறாளா? இரு இரு வந்து வந்து உங்களை கவனிக்கிறேன். என்னது ஒரே கத்தலா இருக்கு? ஓ, சங்கீதம் கத்து கொடுக்கறாளா? சங்கீதம் இந்த ஆத்துல இது ஒண்ணுதான் குறைச்சல். நீங்க பாடுங்க. போதும், நிறுத்துங்கடி. நானும் காத்தால இருந்து பாத்துட்டு தான் இருக்கேன். இப்படி கத்துட்டு இருக்கேளே, ராத்திரில நேக்கு தூக்கம் வரதில்ல. இப்பவாது தூங்கலான்னு பார்த்தா ஈயத்த காய்ச்சி காதுல ஊத்துன மாதிரி கத்தின்னு இருக்கேளே. போரும் போரும் பாடினது, எழுந்து போங்கோ. யாரும் எங்கேயும் போக வேண்டாம். சங்கீதம்ங்கிறது கடவுளோட ஆசீர்வாதம் மாதிரி. அது எல்லாருக்கும் அவ்வளவு சுலபமா கிடைச்சிடாது. ஒரு சில பேரால மட்டும்தான் பாட முடியும். ஒரு சில பேரால மட்டும்தான் சங்கீதத்தை ரசிக்க முடியும். சில ஜென்மங்களுக்கு எந்த குடுப்பனையும் இல்ல. அதனால சங்கீதத்தோட மகத்துவமும் அவங்களுக்கு புரியாது. அவங்கள பத்தி எல்லாம் நீங்க கவலைப்படாதீங்க. இந்த சின்ன வயசுலயே உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அதனால அக்கம் பக்கத்துல எது நடந்தாலும் அத பத்தி கண்டுக்காம உங்க முழு கவனத்தையும் சங்கீதத்துல மட்டும் காட்டுங்க. புரியுறதா? இவ பெரிய எம் எஸ் சுப்லட்சுமி. இவாளுக்கு பாட்டு சொல்லி கொடுத்து இவா கத்துண்டு ஐநா சபையில போய் பாட போறா. கோபி ஆனந்த் கிட்ட மெடலை வாங்கி குத்திக்க போறா. இவளாலேயே காப்பாத்திக்க முடியல. இவாளுக்கு சொல்லி கொடுத்து இவா சங்கீதத்தை காப்பாத்த போறாளாம். என்ன அநியாயம். மாமி, உங்க பிரச்சனை தான் என்ன? கிளாஸ் நடக்கும்போது ஏன் நடுவுல வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கே? பின்ன என்னடி, நானும் காலையில இருந்து பாத்துட்டு தான் இருக்கேன். இது வீடாவா இருக்கு? எல்லாம் தெரிஞ்ச வித்வான் மாதிரி நீ ஒரு பக்கம் கத்தின்னு இருக்க, இவா ஒரு பக்கம் கத்தின்னு இருக்கா. காது கொடுத்து கேட்க முடியல. இந்த ஆத்துல நிம்மதியா இருக்க முடியறதா? கேட்க முடியலன்னா காதை பொத்திக்கோங்க. இந்த ஆத்துல இருக்க முடியலன்னா ஆத்த விட்டு வெளியில போயிடுங்க. அது விட்டு ஏன் இருக்கிறவள எல்லாம் இம்சை பண்ணிட்டு இருக்கே? ஸ்னேகா, நீ ஏன் அவகிட்ட வாதம் பண்ணிட்டு இருக்க? நீ பாட்டு சொல்லி கொடு. அம்மா, நீ சும்மா இருமா. புத்தி சொல்ல வேண்டிய வயசுல இப்படி புத்தி கெட்டத்தனமா பேசிட்டு இருக்கா. இத கேட்டு என்ன சும்மா இருக்க சொல்றியா? அவ பாட்டுக்கு சொல்லிட்டு போட்டோம். பகவானத்துக்கு உனக்கு 2 காதை கொடுத்திருக்கார். இந்த காதுல வாங்கி அந்த காதுல விடு. பாட்டு சொல்லி கொடு. இத பாரு, அவளை என்னமோ சமாதானப்படுத்துற மாதிரி புசிப்பின்னு இருக்கியா? பெரியவாளுக்கு எப்படி மரியாதை கொடுக்கறதுன்னே முதல்ல அவளுக்கு சொல்லி கொடு. இவ இப்படியே பேசிட்டு இருந்தாலும் வச்சுக்கோ, காலம் பூரா வாழா வெட்டியா இப்படிதான் உட்கார்ந்து இருக்கணும். கொஞ்சம் வாய் அடக்கி பேசுறீங்களா? கோபம், ஆத்திரம், பொறாமைலாம் உங்க வயசுக்கு நல்லது இல்ல. காசை கொட்டினா அள்ளிடலாம், வார்த்தையை கொட்டினா அள்ள முடியாது. நேக்கும் தெரியும்டி, வார்த்தைய கொட்டினா அள்ள முடியாதுன்னு. அத உன் பொண்ணண்ட சொல்லு. நான் ஒரு வார்த்தை பேசுனதுக்கு அவ எத்தனை வார்த்தை பேசினா? இப்படி பேசி பேசிதானே இப்படி மூலியா உட்கார்ந்து இருக்கேன். இன்னும் புத்தி வரலையே நோக்கு. போற நிறுத்துங்க. நான் எப்படி வேணாலும் இருந்துட்டு போறேன். நான் ஊர்ல இருந்து கிளம்பி இங்க வரும்போது என் கூட இருந்தது என்னோட தன்னம்பிக்கையும் என்னோட முயற்சியும் மட்டும்தான். என் வாழ்க்கை எப்படி அமைச்சுக்கணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். நானும் மாற மாட்டேன், இங்க இருக்கிறவ யாரும் மாறவும் மாட்டா. அது என்னது? இந்த ஆத்துல ஒரு நல்லது நடந்ததுன்னா உங்களுக்கு பிடிக்கவே மாட்டேங்கிறது. இங்க பாருங்க மாமி, ஒண்ணு மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. உறவுங்கிறது நமக்கு பிடிக்கிற வரைக்கும் மட்டும்தான். வெட்டி விடுறதும் தூக்கி எறியறதும் மனுஷ குணம் இல்லைன்ற ஒரே காரணத்தினாலதான் உங்களை இந்த ஆத்திலே வச்சு நாங்க நல்லபடியா பாத்துட்டு இருக்கோம். உங்களுக்கு ஒரு குறையும் இல்லாதப்போ நீங்க ஏன் தொட்டதுக்கெல்லாம் குத்த சொல்லிட்டே இருக்கேன்? நீங்க இப்படி மனசு கல்லாக்கிண்டு பேசுறது உங்களுக்கு வேணா பொழுதுபோக்கா ஈஸியா இருக்கலாம். ஆனா கேக்குறவங்களுக்கு மானக்கேடா இருக்கு. அதை விட ரொம்ப ரொம்ப வேதனையா இருக்கு மாமி. வெளியில சொல்றதுக்கே அசிங்கமா இருக்கு. இந்த ஆத்து விஷயம் வெளியில போறது நன்னால, அதுலயும் உங்களால வெளியில போறது ரொம்ப ரொம்ப கேவலமா இருக்கு. தயவு செஞ்சு இந்த மாதிரி பேசுறதெல்லாம் இதோட நிறுத்திக்கோங்க. இல்ல நீங்க இப்படிதான் இருப்பேன்னு சொன்னேன்னா நானும் பேச ஆரம்பிப்பேன். அப்புறம் நான் என்னெல்லாம் பேசுவேன்னு எனக்கே தெரியாது. பேசல, நான் பேசவே மாட்டேன். ஆனா நீ என்ன பேசுற பாரு, இதுக்கு நன்னா அனுபவிக்க வைப்பேன். ச்சே, இதெல்லாம் ஒரு குடும்பம். நன்னா சண்டை கோழியா பொண்ண வளர்த்து வச்சிருக்கேன். இதெல்லாம் ஒரு பொண்ணா? முதல்ல இவளை இந்த ஆத்த விட்டு அடிச்சு விரட்டணும். அப்பதான் நம்ம குடும்பம் உருப்படுமா? சரி ஸ்னேகா, எல்லா வார்த்தையும் பெருமாள் மேல போடு. குழந்தைகளுக்கெல்லாம் பக்குவமா எடுத்து சொல்ற, உனக்குன்னு வரும்போது மறந்து போயிடுறியே. அக்கம் பக்கத்துல எல்லாம் என்ன சொன்னாலும் அதை பத்திலாம் நீ கவலைப்படக்கூடாது. நீ உன்னோட வழியை மட்டும் பாத்துன்னு போ. சில பேர் தானா திருந்துவா, சில பேர் காலம் திருத்தும். இவ எப்படி போனா நமக்கு என்ன? நீ உன் வேலையை பார், பாட்டு ஆரம்பி. என்னமா இது? உண்ட வீட்டுக்கு 2 நினைக்கிறவதான் இப்படி எல்லாம் பேசிட்டு போவா. நம்மாத்துல இருந்துட்டு நம்மளையே எதிர்த்து நிக்கிறாளே. நான் நன்னா இருக்க மாட்டேன், வாழா வெட்டி என்னென்னமோ சொல்றா. காலம் பூரா இப்படிதான் இருப்பேன்னு சாபம் விட்டுட்டு போறா. இதெல்லாம் கேட்டு நான் எப்படிமா சும்மா இருக்கிறது? இந்த மாதிரி ஆளுங்களை சமாளிக்கிறதுலயே இந்த ஜென்மம் போயிடும் போல இருக்கே. ஸ்னேகா, ஏன் அப்படி நம்பிக்கை இல்லாம பேசுற? வாழ்க்கையை பத்தின நம்பிக்கை தான் நம்மள வாழ வச்சுட்டு இருக்கு. என்கிட்ட இருந்து உனக்கு நான் சங்கீதத்தை மட்டும் கத்து கொடுக்கல, தைரியத்தையும் சேர்த்து தான் கத்து கொடுத்துருக்கேன். சோதனைகள் வந்துன்னு இருக்கும், போயின்னு இருக்கும். அதுக்காக பயந்தா வாழ முடியுமா?
நீ வாழ பிறந்தபடி யார் என்ன சொன்னாலும் கவலைப்படாத. நீ நன்னா இருப்படி, வாழ்க்கையில பெரிய ஆளா வருவ. எதுக்காகவும் கவலைப்படாத, தைரியமா இரு. அந்த ஹார்மோனி தேடு. இச்சகத்துள்ளோரெல்லாம் எதிர்த்து நின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே, அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே, துச்சமாக எண்ணி நம்மை தூர செய்த போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே, நச்சை வாயிலே குளர்ந்த நண்பரோட்டு போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே, உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே, அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே. மனசுக்கு ரொம்ப நிறைவா இருக்குமா. இந்த நிமிஷம் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நம்ம கிராமம், நம்ம வீடு, அப்பா, ஊர்ல நானும் நீ அப்பா முன்னால சேர்ந்து பாட்டு பாடினது எல்லாம் கண்ணு முன்னால வந்துட்டு வந்துட்டு போறது. அந்த சந்தோஷம் எல்லாம் மறுபடியும் வருமாம்மா? வருண்டி, கண்டிப்பா வரும். இந்த சோதனை எல்லாம் தீந்து போய் நமக்குன்னு ஒரு நல்ல காலம் கண்டிப்பா வரும். அம்மா, பாட்டு கத்துக்க வர குழந்தைல நிறைய பேர் ஃபீஸ் கொடுத்துட்டாமா. இன்னும் கொஞ்சம் பேர் தான் பாக்கி. இந்தா. கொடுத்த வரைக்கும் போறோமா, கொடுக்காதவளை வற்புறுத்தாத. அன்னைக்கு நீ என்ன கேட்ட? நமக்கு நல்ல காலம் வருமாமான்னு கேட்டியா? நான் வந்துடுத்துப்ப. இது உன் கையாலேயே பெருமாள் பாதத்துல வச்சு சேவிச்சுக்கோ. மாமி, சாப்பிட இலை போட்டு ரொம்ப நாளி ஆச்சு. இன்னும் சாமியை கும்பிட்டே இருக்கீங்களே, வாங்க சாப்பிடலாம். இதோ வந்து ரேஷோபா. எங்க காத்தாலேருந்து தமிழ் ஆளை காணோம். சாப்பாட்டுக்கு வந்துருவேன்னு சொன்னா வந்துருவான். நீங்க சாப்பிடுங்க. ஷோபா, நீயும் உட்கார். ஷோபா சாப்பிடு. இல்ல, நான் பரிமாறுறேன், நீங்க சாப்பிடுங்க. சரி, எங்க உங்க அம்மாவை காணோம்? அம்மா என்னை பத்தி யாரும் அனாவசியமா கவலைப்பட வேண்டாம். கடுகு சிரித்தாலும் காரம் குறையாது. எனக்குன்னு இன்னும் கொஞ்சம் கௌரவம் இருக்கு. உங்களோட எல்லாம் சரிசமமா உட்கார்ந்து சாப்பிடுற அளவுக்கு என் தரம் இன்னும் தாழ்ந்து போகல. அதுக்கு இல்ல மாமி, எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆகுது. நீங்களும் வந்தா நல்லா இருக்கும் இல்லையா? என்னோட உட்கார்ந்து சாப்பிடுறதுக்கு உங்களுக்கு வேணா நிறைவா இருக்கலாம், ஆனா நேக்கு அப்படி இல்லையே. அம்மா இப்படி பேசுவாங்கன்னு தெரிஞ்சுதான் நான் கூப்பிடாம இருந்தேன். ரொம்ப விலை கொடுத்து வாங்குறேன், பேசாம சாப்பிடுங்க. ஏய் சோபா, நீயும் அவளோட சேர்ந்துட்டே ரொம்ப ஆடாத. பெத்தவாளை பகச்சுண்டு வாழ்ந்ததாக சரித்திரமே கிடையாதுரே. இப்ப எதுக்கு வீணா ஷோபாவை சபிச்சுட்டு இருக்கே? அவங்களை சாப்பிடறதுக்காக தானே கூப்பிட்டா, அதுவும் தப்பா? ஷோபா, நாங்கெல்லாம் இங்க சாப்பிட்டு இருக்கும்போது அவளை பார்க்க வைக்கிறது ரொம்ப தப்பு. போய் இலைய போட்டு சாதத்தை போடு, நாங்க இங்க பாத்துக்கிறோம். போ. என்னம்மா நீ அவளுக்கு உபச்சாரம் பண்ணணும்னு நினைக்கிற, ஆனா அவ உபத்திரம் தான் பண்ணுவேன்னு கங்கணம் கட்டின்னு அலையறா. நல்லதுக்கே கால் விலப்போ. ஆமாம்மா, நீ சொல்றது சரிதான். அங்க பாரு, அவ உட்கார்ந்துருக்க லட்சணத்தை. குடும்ப பொம்பளை மாதிரியா உட்கார்ந்துருக்கா? அடி, கொஞ்சம் மெதுவா பேசுங்க. அவ காதல விழுந்துட போடுது. அப்புறம் சிவ தாண்டவம் ஆடிடுவா. ஆத்து நிம்மதியே போயிடும். என்னடி இது காயி கலர் கலரா இருக்குது? தேங்காய் நல்லா தூக்கலா போட்டிருக்கா, கொழுப்பு ஏறுறதுக்கு. இந்த உட்கார்ந்து இருக்குதுங்க. இது என்னடி இது? வெண்டைக்காய், முத்தனை வெண்டைக்காய். அதை கூட இதுங்களுக்கு வாங்க தெரியல. என்ன முறை?
என்னடி பாதிதான் வெந்திருக்கு சோறு, இன்னும் மீதி வயித்துல போய் வெந்து போயிடுமா? ஊத்து சாம்பாரா என்னது? டேய் போறோம். இது என்னடி சாம்பாராடி? இது யாரடி திம்பா? ஒரு நாய் திங்குமா? ஏண்டி இதத்தான் இவளுங்க பெரிய விருந்துன்னு அழைச்சி தலைவாழை இலை போட்டு பரிமாறாளுங்களா? புள்ளத்தாச்சி பொம்பளைக்கு பத்திய சோறு போட்ட மாதிரி இருக்கு. கருமம். என்ன பேச்சு பேசுறமா? கொஞ்சம் வாய் அடிக்க பேசுறியா? நீ இதோட அதிகமா எதிர்பார்க்கறேனா? நீ இங்க இருக்க கூடாது, நீ வேற இடத்துல இருக்கணும். வர வருமானத்துக்கு ஏத்த மாதிரி தான் செலவு பண்ண முடியும், அது முதல்ல நீ தெரிஞ்சுக்கோ. ஏய், அவளுக்கு சப்போர்ட் பண்ணி என்ன தூக்கி எறிஞ்சு பேசாத. அவளை பத்தி நோக்கு தெரியாது. இவளுங்க இந்த அரகுர சங்கீதத்தை வச்சுண்டு 100-200 சம்பாதிக்கும் போதே இவளுங்க இந்த ஆட்டம் போடுறாளுங்க. இன்னும் வசதியா சம்பாதிச்சாருங்கன்னா என்ன ஆட்டம் போடுவாளுங்க. நீ பாரு, வேலைக்காரி மாதிரி பரிமாறின்னு இருக்க, அவ துரசாணி மாதிரி உட்கார்ந்து தின்னுட்டு இருக்கா. இங்க பாருங்க, கொஞ்சம் பேச்சை நிறுத்துங்க. நாங்க எவ்வளவு சம்பாதிச்சாலும் என்னதான் பணம் வந்து சேர்ந்தாலும் நாங்க இப்படியே தான் இருப்போம். இங்க எதுவும் மாறாது. அதான் உங்க பொண்ணே சொல்லிட்டால, அப்புறம் என்ன தேவையில்லாம பேசிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு இஷ்டம் இருந்ததுன்னா இங்க இருந்து சாப்பிடுங்க, இல்லன்னா வெளில போங்க உங்க பொண்ணை இங்க விட்டுட்டு. பாத்தியா என்ன சொல்றா? என்ன வெளியே போ சொல்றா. இதுக்கு என்ன தெரியுமா காரணம்? நீ சின்ன வயசு, நீ கண்ணுக்குட்டி, நீ அவங்களுக்கு வேணும், நான் மாடு பகை. நீ ஆபீஸ்ல போய் ஏதாவது வேலை செஞ்சு சம்பாரிச்சு பணத்தை கொண்டு வந்து அவகிட்ட கொடுப்பேன். நேக்கு வயசாயிடுது, என்னால சம்பாதிக்க முடியாது, நான் தேவையில்லை, அதனாலதான் என்ன தூக்கி வெளியே போடுறா. இது கூடவா நோக்கு தெரியல? இங்க பாருங்க, உங்க பொண்ணு ஒரு நாளும் வேலைக்கு போக வேண்டிய அவசியமே எங்களுக்கு இல்ல. அவளுக்கு பண்ண வேண்டிய நல்லதை உங்களை விட நன்னா நாங்க பண்ணுவோம். கிழிச்சல், அதான் பார்த்தனே. ராணி மாதிரி இருக்க வேண்டிய என் பொண்ண அவ மனசை கெடுத்து அவ வாழ்க்கையும் நாசமாக்கிட்டேல. ஷோபா வாழ்க்கை கெட்டதுக்கு நாங்க காரணம் இல்ல, நீங்க தான். உங்க பேராசை தான். நீங்க இது வரைக்கும் உங்க வாழ்க்கையில பண்ணின அத்தனை பாவமும் சேர்ந்துதான் ஷோபாவை இப்ப பழி வாங்கிட்டு இருக்கு. அது தெரியுமா உங்களுக்கு? அதை விட்டுட்டு எங்களுக்கு ஒரு சொல்லிட்டு இருக்கேன். நீங்க ஷோபாவுக்கு ஒரு நல்ல அம்மாவா இருந்திருந்தா அவ உங்க பேச்ச மட்டும் தான் கேட்டிருப்பா. இன்னைக்கு உங்களை எதிர்த்து பேசிட்டு இருக்கானா அதுக்கு என்ன காரணம்? நீங்க பண்றது எல்லாமே தப்புன்னு அர்த்தம். அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. ஒரு நாலு கிழமைன்னா இங்க யாரும் சிரிக்க கூடாது, யாரும் சந்தோஷமா இருக்க கூடாது. அதுக்காகவே ஒரு பிரச்சனை தேடி கண்டுபிடிச்சு வந்து எங்களை கஷ்டப்படுத்துவேன். இதுதானே உங்க புத்தி? எனக்கு புத்தி இல்லேன்னு நீ புத்தி இல்லாம எனக்கு புத்திமதிய சொல்லிட்டு இருக்காதே. இத பாரடி சோபா, பேசாம என்னோட வந்துரு. உன்னை நான் ராசாத்தி மாதிரி வச்சுக்கிறேன். இந்த கலிசடுகளை நம்புன உனக்கு விமோச்சனமே இல்ல. என்ன சொல்ற? வாயமுட அலமேலு, நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன் அப்பத்துல இருந்து. நீ பாட்டுக்கு பேசிக்கிட்டே போற என்ன? பாட்டி சத்த பேசாம இருங்கோ. ஆமா, உனக்கு என் வாயத்தான் மூட தெரியும். ஒண்ட வந்த பிடாரி எப்படி பேசுது பாரு. பேசட்டும் பாட்டி, இன்னும் எத்தனை நாளைக்கு பேச போறா? நாம கொஞ்சம் பொறுமையா இருப்போம். இந்த வீட்ல இனிமே எந்த பிரச்சனையும் இருக்க கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். தயவு செஞ்சு கொஞ்சம் அமைதியா இருங்க. உன் மாமனார் தான் உன்னை பார்க்க மாட்டேன்னு சொல்றாரம்மா. ஆனா நீயோ பிடிவாதமா வந்துகிட்டு இருக்க. உன்னை பார்த்தா எனக்கு பாவமா இருக்கு. ஏதாவது விஷயம் சொல்லணும்னு பிரியப்பட்டா என்கிட்ட சொல்லுமா, நான் சொல்லி அனுப்புறேன். நீ இப்படி அடிக்கடி வந்து ஏமாந்து போறது எனக்கு மனசு கஷ்டமா இருக்கு. அவர்கிட்ட சொல்றதுக்கு நிறைய இருக்கு சார். வெறும் தகவலா இருந்தா நான் உங்ககிட்டே சொல்லி அனுப்பிச்சிருவேன். இது எங்க வாழ்க்கை பிரச்சனை. நேருக்கு நேரா பேசினாதான் அவருக்கு புரியும். எப்பவும் போல இப்பவும் வந்திருக்கேன். எந்த தடவையும் போய் சொல்லுங்க. பார்க்க வரமாட்டேன்னு பிடிவாதமா இருந்தா இருந்துட்டு போட்டோம். இந்த லெட்டர் அவர்கிட்ட கொடுத்துருங்க சார் ப்ளீஸ். இதை படிச்சாவது அவர் என் நிலைமையை புரிஞ்சுக்கிட்டோம். கான்ஸ்டபிள், ராஜசேகர் கிட்ட கொடுத்துரு. ஓகே சார். உங்க மருமக பொண்ணு வந்திருக்கு சார். உங்களை பார்க்கணுமா? வெயிட் பண்ணுது. நான் யாரையும் பார்க்க விரும்பல. தயவு செய்து திருப்பி அனுப்பிச்சிடுங்க. சார், பார்க்கறதுக்கே பாவமா இருக்கு சார். ரொம்ப நாளா வந்து போயிட்டு இருக்கு. ஒரு முறை வந்து பார்த்துட்டு போங்க சார். ஏதோ பிரச்சனை மாதிரி தெரியுது. சார், நீங்க உங்க வேலையை மட்டும் பார்க்குறீங்களா? நீங்க என் மேல அக்கறை எடுத்துக்கிறது எனக்கு சந்தோஷமாவும் இருக்கு, அதே நேரத்தில் சங்கடமாவும் இருக்கு. ப்ளீஸ் போங்க சார். சார், இந்த லெட்டரையாவது படிச்சு பாருங்க சார். உங்க மருமக கொடுத்து அனுப்பிச்சது.
வரைக்கும் என்ன நேர்ல பார்க்க வரமாட்டேன்னு சொன்னதுனால தான் இந்த லெட்டர் எழுதியிருக்கேன். இதை படிச்சதுக்கு அப்புறமாவது என் நிலைமையை புரிஞ்சுக்கோங்க. நீங்க ஜெயிலுக்கு போனதுக்கு அப்புறம் உங்க மகன் மாறவே இல்லை. அவரை தட்டி கேட்கறதுக்கு ஆள் இல்லாம இப்போ ரொம்பவும் மாறிட்டாரு. அந்த மல்லிகா வீட்டுலதான் எப்பவும் இருக்கார் மாமா. அவளுக்கு எல்லா உரிமையும் கொடுத்து அவ பேச்சதான் கேக்குறாரு. இது வரைக்கும் நீங்க கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச கம்பெனி, வீடு, கௌரவம், மானம் எல்லாத்தையும் விட்டு வரோன்னு எனக்கு பயமா இருக்கு மாமா. தயவு செஞ்சு ஜாமீன்ல வர ஒத்துக்கோங்க. நீங்க வெளியில வந்தாதான் மாமா எல்லா பிரச்சனையும் தீரும். உங்களை நேர்ல பார்த்து பேசினாதான் உங்களுக்கு எல்லா விஷயமும் புரியும் மாமா. உங்களுக்காக இங்கே காத்துட்டு நிக்கிறேன். இப்ப நீங்க என்ன பார்க்க வரலனா நான் இங்கே தற்கொலை பண்ணிப்பேன் மாமா. மா என்னம்மா அதுக்கெல்லாம் சாப்பிட உட்காந்துட்டீங்க? இல்ல தமிழ், இப்பதான் ஆரம்பிச்சோம். நீ உட்காரு. சாப்பாடு அப்புறம் சாப்பிடலாம், முதல்ல இந்த ஸ்வீட் எடுத்துக்கங்க. என்னடா ஸ்வீட் எல்லாம் குடுக்குற, என்ன விசேஷம்? எடுத்துக்கங்க சொல்றேன். பாட்டி. ஷோபா மாமி குடுறா. தமிழ், என்னடா என்ன விசேஷம் முதல்ல சொல்லு. எனக்கு வேலை கிடைச்சிருச்சுமா. ரொம்ப சந்தோஷம்டா தமிழ். இப்பதான் நான் ஸ்னேகாட சொல்லிட்டே இருக்கேன், நம்ம பாத்துக்கு நல்ல காலம் வந்துருத்தோன்னு. என்ன பார்த்துட்டே நிக்கிறேன், அவனுக்கு எல்லைய போட்டு சாத்த போடு. சரிம்மா. அது சரி தமிழ், வேலை கிடைச்சிருச்சு. என்ன சம்பளம்? 1500 ரூபா கொடுக்கறதா சொல்லிருக்காங்க. பிசாத்து சம்பளம். இதுக்குதான் இவ்வளவு ஆர்ப்பாட்டம் பண்ணியா? நான் கூட என்னமோ பெருசா நினைச்சேன். தமிழ், அதெல்லாம் ஒண்ணும் கண்டுக்காத, நீ சாப்பிடு. சாப்பிடு, நல்லா வக்கனையா சாப்பிடு. நீங்க உங்க இலைய பார்த்து சாப்பிடுறீங்களா? சும்மா பேசிட்டு தோணு. என்ன அடக்கு. இது சினேகாவுடைய வீடு தானே? ஆமா. சினேகாங்கிறது யாரு? நான் தான் சார். ஏன் கேக்குறீங்க? இன்ஸ்பெக்டர் ஐயா உங்களை ஸ்டேஷன் கூட்டிட்டு வர சொன்னார். என்னது? போலீஸ் ஸ்டேஷனுக்கா? பெருமாளே, இது என்ன சோதனை? எதுக்கு என் பொண்ணை கூட்டிட்டு வர சொன்னார்? ஏன் இதுக்குன்னு தெரியாதம்மா, கொஞ்சம் வரீங்களா? அம்மா, நீ ஒன்றும் பயப்படாத. நம்ம தான் எந்த தப்பும் பண்ணலையே, அப்புறம் எதுக்கு பயப்படணும்? நான் சீக்கிரம் வந்துடுவேம்மா, நீ ஒன்றும் கவலைப்படாத. ஸ்னேகா, வந்துடுவேம்மா. வாங்க. குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங். ஹலோ மேடம். என்ன வேலை பாக்குறீங்க? அக்கௌண்டண்டா இருக்கேன் மேடம். அதை எழுந்து நின்னு சொல்ல தெரியாதா? ஏயா, அக்கௌண்டண்டா இருந்தா எங்களுக்கு வணக்கம் பண்ண மாட்டியா? எங்களை பார்த்த உடனே வேலையில மும்மரமா இருக்க மாதிரி நடிக்கிறியா? யோ, மனசுக்குள்ள உனக்கு என்ன அவ்வளோ பெரிய ஆள் நினைப்பா? அப்படிலாம் இல்லை சார், நிஜமாவே நான் உங்களை பார்க்கல சார். மல்லிகா, இவரு ரோஜாவுடைய விசுவாசி. அவங்க வந்தா மட்டும்தான் இவர் வணக்கம் போடுவார். ஓ, ரோஜாவோட விசுவாசினா அவளோட வீட்டுல வேலைக்காரனா போயிருக்க வேண்டியதானே? எதுக்கு நம்ம ஆபீஸ்ல வந்து உட்காந்துருக்கணும்? தேவையில்லாம பேசாதீங்க மேடம், மரியாதையா பேசுங்க. என்னது மரியாதையா? அவ்வளவு திமிரா போச்சு, என்னைய எதிர்த்து பேசுற? மரியாதை எதிர்பார்க்கறவங்களுக்கு எல்லாம் இங்க வேலை இல்லப்பா. அவ்வளவு வைராகியம் இருந்துதான் இந்த நிமிஷமே இந்த ஆபீஸை விட்டு நீ போலாம். மேடம், அதை நீங்க சொல்லாதீங்க. இது எங்க ராஜசேகர் சார் கம்பெனி. அவர் தான் என்னை வேலைக்கு வச்சாரு. அவர் சொல்லட்டும், நான் வேலையை விட்டு போறேன். யோ, வேலையை பாரியா? இவங்கிட்ட எதுக்கு மல்லிகா பேசிட்டு இருக்க? வந்த வேலை கவனி, போ போ. வாங்க சார். எங்க மேடம் இல்லையா? மேல குழந்தையை தூங்க வச்சிட்டு இருக்காங்க. யாரு? நான் தான் மேடம் வந்திருக்கேன். மேல வாங்க. ஹலோ மேடம்.
வாங்க. என்ன பையன் காலிங் பெல் சவுண்ட் கேட்டு முடிச்சிட்டானோ? பரவாயில்ல, தூங்கும்போது ஒரு சின்ன சத்தம் கேட்டா கூட எழுந்துருவான். அப்புறம் உங்க மாமனாரை பார்க்க போனீங்களா, என்னாச்சு? மீட் பண்ணி பேசுனீங்களா? என்னை பார்க்க வரல, ஆனா கொடுத்த லெட்டர் மட்டும் படிச்சிருக்காரு. அதை படிச்சதுக்கு அப்புறமா அவர் மனசு மாறவே இல்லையா? நாம எழுதின எதையுமே அவர் நம்ப தயாரா இல்ல சார். அவரை வெளியில கொண்டு வரதுக்காக நாம போட்ட டிராமா நினைச்சிட்டு இருக்காரு. அவரை எப்படி நம்ப வைக்கிறதுன்னு எனக்கு புரியல சார். மகேஷ், இந்த ஆபீஸ்ல இருந்து இமிடியேட்டா ஒருத்தன வேலையில இருந்து எடுக்கணும். யார? அக்கவுண்டன்ட். சரியான திமிர் பிடிச்சவன். மல்லிகா, என்ன சொல்ற நீ? அவரியா? அவர் ரொம்ப வருஷமா நம்ம ஆபீஸ்ல வேலை செய்யறாரு. ரொம்ப நேர்மையான மனுஷன், சின்சியரானவர் கூட. அதனால தான் சார் அவள் வேலையை விட்டு தூக்க சொல்கிறா. அவர் சின்சியராக இருக்கிறது நம்ம ஆஃபீஸில் இல்லை, ரோஜா கிட்ட. என்ன சொல்ற? ரோஜா கிட்டயா? ஆமா, இங்க ஆபீஸ்ல நடக்கிற எல்லா விஷயத்தையும் கொண்டு போய் டெய்லி ரோஜா கிட்ட போட்டு கொடுத்துட்டு இருக்கான். நடக்கிற விஷயத்தை பற்றி சொன்னால் பரவாயில்ல, உன்னையும் மல்லிகாம் பற்றி நடக்காத விஷயத்தெல்லாம் நடந்த மாதிரிலாம் சொல்கிறாரு. அந்த ரோஜாவை நான் ரொம்ப குறைச்சல இட போட்டுட்டேன் மகேஷ். ஆனா அவ ரொம்ப பயங்கரமான ஆளா இருக்கா. புருஷனை வேவு பார்க்கறதுக்கு ஒரு தனி ஆளை ஸ்பையா அரேஞ்ச் பண்ணியிருக்கான். ஏதோ நாம இருக்கிறதுனால இதெல்லாம் வெளில தெரியுது. இன்னும் என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்காளோ தெரியல. கொஞ்சம் ரெண்டு பேரும் பேசாம இருக்கீங்களா? ஏன் ஆபீஸ்ல என்னையே வேப் பார்க்குற அளவுக்கு அவளுக்கு திமிர் வந்துருச்சா? ச்சே, எல்லாம் நான் கொடுத்த இடம். அம்மா போன் கொஞ்சம் எடுத்து பேசுமா, நான் இங்க பேசிட்டு இருக்கேன்ல. சரிம்மா. ஹலோ, யாரு? நான் மகேஷ் பேசுறேன். ரோஜா இல்ல? இருக்காங்க ஐயா. கூப்பிடுங்க. அவங்க மேல் ரூம்ல பேசிட்டு இருக்காங்க ஐயா. தொந்தரவு பண்ண வேணாம்னு சொன்னாங்க. மேல பேசிட்டு இருக்காங்களா? யார் கூட? அதான் ஐயா, அடிக்கடி வந்துட்டு போவாரே வக்கீல் ஐயா, அவர் கூட பேசிட்டு இருக்காங்க. ஓ, அட்வொகேட் கிட்ட பேசிட்டு இருக்காளா? சரி, நான் அப்புறமா பேசுறேன். ஏன் மல்லிகா, அட்வொகேட்ட பேசுறதா இருந்தா ஹாலில் உட்காந்து கூட பேசலாம் இல்லையா? அது என்ன பெட்ரூம் வரையும் கூட்டி போய் பேச வேண்டிய ரகசியம்? அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஏதாவது ரகசியமா இருக்கும். அந்த வீட்டில் தான் யாருமே இல்லையே, அப்படி என்ன பெட்ரூம்ல கூட்டி போய் பேச வேண்டிய ரகசியம்? ஊர்ல 4 பேர் 4 விதமா பேசும்போது கூட நான் எதுவும் நினைச்சிக்கல. ஆனா வேலைக்காரியே இப்ப பேசும்போது. மல்லிகா, என்ன சொல்ற? ரோஜா பத்தி ஊர்ல என்ன பேசிக்கிறாங்க? மகேஷ், அவன் மேல கோபப்படாத. நானும் தான் கேள்விப்பட்டேன், அவங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்து ஊர் சுத்திட்டு இருக்காங்களாம். நீங்களாவது ரொம்ப நாகரிகமா கேள்விப்பட்டிருக்கீங்க. என்கிட்ட சொன்னவங்களாம் ரொம்ப மோசமா சொன்னாங்க. இப்ப எதுக்கு அத பத்தி பேசிக்கிட்டு விட்டுடுங்க. மல்லிகா, சொல்ல வந்ததை முழுசா சொல்லு. என்ன சொல்றாங்க? வேற என்ன சொல்ல போறாங்க? உங்க அருமை பொண்டாட்டி ரோஜாவை அந்த வக்கீல் வச்சிருக்காராம். ஏய் மல்லிகா, அவளை பத்தி எது வேணாலும் பேசு. ஆனா அவன் நடத்தைய பத்தி பேசுன அப்புறம் நான் மனுஷனா இருக்க மாட்டேன். அவன் நெருப்பு. அவளை பத்தி தப்பா பேசினா நான் கழுகிடும். நீங்க 2 பேரும் அக்கவுண்டன்ட் பத்தி பேச வந்தீங்களா இல்ல ரோஜா பத்தி பேச வந்தீங்களா? மகேஷ், எதுக்கு இப்ப கோவப்படுற? அவ என்ன நேர்ல பார்த்தத சொன்னா? யாரோ 4 பேர் பார்த்தத அப்படி இங்க சொல்லிட்டா. அதுக்கு எதுக்கு இவ்வளவு எமோஷன் ஆகுற? ரொம்ப கோவப்படாத, அது உன் ஹெல்த்துக்கு நல்லது இல்ல. உங்க 2 பேத்துக்கிட்டே ஒன்னு சொல்லிக்கிற, நல்லா கேட்டுக்கோங்க. ரோஜா பத்தி பேசுறது இதுவே முதலும் கடைசியுமா இருக்கணும். இன்னொரு முறை பேசுனீங்க அப்புறம் நான் மனுஷனா இருக்க மாட்டேன். பொண்டாட்டியை பத்தி பேசினா இவ்வளவு கோவம் வருது. இன்னும் அவன் நினைப்பு இருக்கோ? கவலைப்படாத, அந்த நினைப்பை மாத்திடுவான். இப்பதானே ஒரு பொய் சொல்ல ஆரம்பிச்சிருக்கோம். கூடிய சீக்கிரமே அது உண்மைன்னு நம்ப வச்சிருவோம். அழாதீங்கம்மா, இப்ப வந்துருவாங்க. ஆமா மாமி, இப்படியே உட்காந்துருந்தேனா எப்படி? வாங்க நம்ம போய் போலீஸ் ஸ்டேஷன்ல விசாரிச்சுட்டு வந்துடலாம். வாங்க. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியலமா. எல்லாம் என் தலை எழுத்து. நான் கொஞ்சம் கூட சந்தோஷப்பட்டுட கூடாது. என்னடா ஒவ்வொன்னா நல்லபடியா நடந்துட்டு இருக்கேன்னு சந்தோஷப்பட்டுட்டேன். அதை வாய் விட்டு வேற சொல்லிட்டேன். அதான் அந்த பகவானுக்கே பொறுக்கல. அவருக்கு நான் என்ன பாவம் செஞ்சேனோ தெரியலடா. அந்த பகவான் என்ன போட்டு இப்படி அலக்கழிச்சுட்டு இருக்க. அழாதீங்கம்மா, அக்காவுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. அக்காவை ஏதாவது என்கொயரிக்காக கூட்டி போயிருப்பாங்கன்னு தோணுது. நீங்க வேணா பாருங்களேன், அவங்க நல்லபடியா வந்துருவாங்க. வந்துருவாங்கன்னு நம்ம அலட்சியமா இருக்க வேண்டாம். வா போய் என்ன ஏதுன்னு கேட்டுட்டு வரலாம். ஆக்கி வச்ச சோத்த ஆசையா சாப்பிடலான்னு உட்கார்ந்தா ஒரு வாய் எடுத்து வைக்கிறதுக்குள்ள இப்படி ஒரு சோதனையா? யாரு கண்ணு பட்டுதோ, யாரு சதி செஞ்சாங்களோ, இந்த குடும்பம் இப்படி கடந்து தவிக்குது. போலீஸ் ஸ்டேஷன் இருக்கிற தெருவில் குடி இருக்கிறதே பாவமா நினைக்கிறவனா பாட்டி? என் பொண்ணு எப்படி போலீஸ் வந்து கூட்டின்னு போயிடுது. இப்ப நான் என்ன பண்ணுவேன் பாட்டி? இப்படி அழுதுகிட்டே இருந்தா எப்படிமா?
போய் பார்த்துட்டு வந்தா தானே என்ன ஏதுன்னு தெரியும். அதான் சோபா கூப்பிடுறாளே, போய் பார்த்துட்டு வாயம்மா. ஆமா மாமி, வாங்க போய் என்ன எதுன்னு விசாரிச்சுட்டு வரலாம். நில்லுடி, நீ எங்க போற? போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான். ஏய், அறிவுங்கிற ஒரு விஷயத்த ஆண்டவன் உனக்கு வைக்கவே மறந்துட்டாரா? அவளை எந்த விஷயத்துக்காக போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போனாங்களோ அதை தெரிஞ்சுக்காம நீ போறேங்கிற. மாமி, நான் கடைக்கு பேசுங்க. விவரம் தெரியாம இப்படி ஸ்னேகாக்காவை பத்தி தப்பா பேசாதீங்க. ஏய், சும்மா இருடா. ஏடுபடி, இவளை பத்தி நோக்கு தெரியுமா? ஏற்கனவே என் பொண்ணுக்கு நல்லது பண்றேன்னு சொல்லி மூலையில உட்கார வச்சுட்டானுங்க. இப்ப இருக்கிற கொஞ்ச நஞ்ச மானமும் போய் அவ தற்கொலை பண்ணிக்கணுங்கிறியா? ஏண்டியம்மா, இப்ப என்ன ஆயிப்போச்சுன்னு இப்படி அநியாயமா பேசுற? நான் ஒண்ணும் அநியாயமா பேசல. அநியாயத்தை பொறுக்க முடியாம தான் பேசுறேன். இவ பொண்ணு விஷயம்னா இவ தான் பாக்கணும். என் பொண்ணை ஏன் பலிக்கடை ஆக்குறா? இதோ இவளும் ஓடி வந்து முன்னாடி நிக்கிறா. ஓடி உள்ள. உனக்கு இவ்வளவுதான் மரியாதை. நல்லா கொட்டிக்கிட்டல, மரியாதை ரூம்குள்ள போய் கிட. என்ன பத்தி எந்த விதமான கவலையும் பட தேவையில்ல. நான் இவங்களுக்காக போலீஸ் ஸ்டேஷன் மட்டும் இல்ல, தேவைன்னா ஜெயில் கூட போவேன். நீ வா. வாங்க மாமி. ஏய் சோபா, நில்லுடி, போகாதடி. சொல்லிட்டு இருக்கேன், போடி போ. என் பேச்ச கேட்காம போறேல, இதுக்கு நீ வருத்தப்படுவ. உன்னையும் கூண்டுல நிறுத்தி இவா கேள்வி கேட்கலன்னா என் பேரை மாத்திக்கிறேன். ஆமா, உனக்கு ஏற்கனவே நல்ல பேரு, இன்னும் பேரை மாத்தி வச்சுக்கிட்டீங்கன்னா விளங்கிரும். உன் பேரை வேணா மாத்தலாம், இந்த ஜென்மத்துல உன் குணத்தை மாத்த முடியாது. அடி கிழவி, இதுக்கு இந்த வயசுல இவ்வளவு தெனா விட்டு என்ன சபிச்சுட்டு போகுது? இன்ஸ்பெக்டர், எதுக்கு என் பொண்ணை கூட்டிட்டு வந்தீங்க? அவன் எந்த தப்பு செஞ்சிருக்க மாட்டான் இன்ஸ்பெக்டர். இருங்கம்மா, இதுல யாரு உங்க ஸ்னேகா, யாரு உங்க பொண்ணு, என்ன வேணும் உங்களுக்கு, பதட்டப்படாம சொல்லுங்க. சார், ஸ்னேகாங்கிறவங்க எங்க அக்கா சார். ஒரு போலீஸ்கார் வந்து கொஞ்ச நேரம் முன்னாடி கூட்டிட்டு போனாரு. அவங்கள பத்தி விசாரிக்கலாம் நீங்க வந்து. ஒரு நிமிஷம். யோ, யாரையா ஸ்னேகா, என்னையா கேஸ்? அப்படி யாரையும் இங்க கூட்டிட்டு வரலையா? என்னைக்குமா கூட்டிட்டு வந்தாங்க? இப்ப சத்த நேரத்துக்கு முன்னாடி ஆத்துக்கு வந்து கூட்டிட்டு வந்தாலே ஒரு போலீஸ்காரர் தான் வந்தார். இங்க பாருங்கம்மா, பதட்டப்படாதீங்க. இந்த ஸ்டேஷன்ல காலையில இருந்து யாரும் யாரையும் கூட்டு வரல. நல்லா யோசிச்சு சொல்லுங்க. இல்ல சார், இந்த ஸ்டேஷன் கண்ட்ரோல்ல தான் சார் எங்க வீடு இருக்கு. இங்க இருந்தா சார் யாரோ வந்து அழைச்சிட்டு வந்தாங்க. அழைச்சிட்டு வந்தா இங்க தானே இருக்கணும். நாங்க என்ன மறைச்சிட்டு பொய்யா சொல்றோம்? டேய், என்ன இன்ஸ்பெக்டர் கூப்பிட்டு தான் சொல்லி இங்க தான் அழைச்சிட்டு வந்தாங்க. இங்க பாருமா, காலையில இருந்து இன்ஸ்பெக்டர் ஸ்டேஷனுக்கு வரவே இல்ல. அப்படி யாரையாவது வர சொல்லியிருந்தா கண்டிப்பா எனக்கு தகவல் கொடுத்திருப்பாரு. அந்த மாதிரி தகவல் எதுவும் இல்ல. என்ன அது புது குழப்பமா இருக்கு? ஏட்டையா, கூட்டிட்டு போனது ஒரிஜினல் போலீஸானு நமக்கே சந்தேகமா இருக்கு. நீ வேற. நீங்க வேற குண்டத்துக்கு போடுறீங்களே. உங்கள மாதிரி யூனிஃபார்ம் போட்டவத எங்காத்து பொண்ண கூட்டிட்டு போனா இப்ப இல்லவே இல்லங்கறல. ஏட்டையா, இன்ஸ்பெக்டருக்கு வேணா போன் பண்ணி கேட்கலாமா? சும்மாரியா, இனி அவருக்கு வேற போன் பண்ணி புதுசா வேற ஏதாவது விவகாரத்தை உண்டு பண்ணாத. பேசாம இரு. இத பாருமா, பதட்டப்படாதீங்க. ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி கொடுங்க. இமீடியட்டா ஆக்ஷன் எடுத்து என்ன ஏதுன்னு கண்டுபிடிக்கிறேன். இப்போ நீங்க எல்லாரும் வீட்டுக்கு போங்கம்மா. சரி தமிழ், நீ உட்கார்ந்து கம்ப்ளைண்ட் எழுதி கொடு. நான் மாமியை கூப்பிட்டு வெளியில இருக்கேன். வாங்க தம்பி, வந்து எழுதுங்க. வாங்க மாமி.